Pranav Mola. Yeah, it was a very nice movie. So please go watch it. Story வந்து அடிபொலியாயிட்டு இருக்கு. It's based on a movie. It's based on a movie. Yeah. Friendship Yeah, friendship. Everything was really. Comedy. Yeah, nice. Pranav Mola acting. Yeah, it was nice. Both Pranav and Dhyan was really good. சப்டைட்டில்ஸும் இருக்குது. யாராவது தமிழ் ஆடியன்ஸ் வந்து பார்க்கணுன்னா டெஃபினெட்லி வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். நிறைய டைலாக் தமிழில் தானே இருக்குது. ஸோ அது வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகலாம். படமே சென்னையில் மெட்ராஸில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது நிறையா. ஸோ நல்லா இருக்கும். அவர்தான் ஹார்ட் படத்துக்கு சூப்பராக ரெண்டு நல்ல ஃபேஸஸ் நல்லா காமிச்சிருக்காரு. யங் ஏஜ் ஓல்ட் ஏஜ்னு நல்லா நடிச்சிருக்காரு. அண்ட் கேமியோ நிவின் பாலி கேமியோக்கு அந்த கேமியோக்காகவே எல்லாரும் வந்து படம் பார்க்கணும். சூப்பராக இருக்குது. எல்லாரும் வந்து காமெடி படமே ஃப்ரெண்ட்ஷிப் தானா? ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஸோட வந்து பாருங்கள், ஃபேமிலியோடய வந்து பார்க்கலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்தா சூப்பராக காமெடி, ஃப்ரெண்ட்ஷிப், எமோஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். கண்டிப்பாக பார்க்கணும். இட்ஸ் குட் மூவி. Pranav Mola எப்படி பண்ணிருக்காரு? நல்ல பண்ணிருக்காரு. Pranav Mola அடிபொலியாட்டி ചെയ്തിട്ടുണ്ട്. Dhyan Srinivasan also எல்லாமே அந்த காம்போ ரொம்ப வர்க் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஃப்ரெண்ட்ஷிப்ல எந்த அளவுக்கு இருக்கு? ഫ്രണ്ട്ഷിപ്പ് അവരുടെ കോംബോ നന്നായിട്ടുണ്ട്. നന്നായിട്ട് ചെയ്തു. காமெடில இருக்கு. காமெடி எல்லாமே எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க மூவி ஃப்ரெண்ட்ஸ்? നല്ലോണം ഒക്കെ பண்ணி. சூப்பராக இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது. வினீத் ஸ்ரீனிவாசன் மேஜிக் ப்ரோ. அதாவது இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ப்ரோ இந்த படம் பார்த்து. பிரணவ் மோலா சூப்பராக இருக்கார். எல்லாருமே யாரெல்லாம் நடிச்சிருக்காங்களோ எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. வினீத் ஸ்ரீனிவாசன் ஃபஸ்ட்டு படம் அதாவது மலர்வாடி ஆர்ட்ஸ் கிளப்புக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் தான் ப்ரோ கதையே, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் தான் கதையே. அண்ட் அது எப்படி கொண்டு போயிருக்காங்க வினீத் ஸ்ரீனிவாசன். நான் அவரோட ஃபேனு ஆக்சுவலாகவே. ஸோ எனக்கு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் விட சூப்பராக இருக்குது படம். ரொம்ப சூப்பராக இருக்குது. காமெடி எல்லாமே சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரே ஒரு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு அந்த பேபிலான், ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட் அந்த வைப்லாம் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. எப்படின்னா வந்து இப்போது மோஸ்ட்லி நம்ம இடம் ஓரியன்டான படம் தான். எப்படின்னா இப்போ 2 பேர் எப்படி வராங்க, அவங்க எப்படி இந்த சினிமாவில் ப்ராஸ்பர் ஆகுறாங்க, ஒருத்தனால வர முடியல, அந்த மாதிரி ஒரு கதை. சரி, பயங்கரமாக பண்ணியிருந்தார். அவர் வந்து ஆக்சுவலாக அவரோட படம் முன்னாடி பார்த்ததில்லை. பட் அவரோட ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ நம்ம ட்ரிபிள்ஆர்னா அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸ்டார்ட் டு எண்ட் கண்டினியூஸாக அந்த மாதிரி இருக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஹிருதயம் பார்த்துட்டு நான் அப்படியே வந்தேன். ரொம்ப காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது. பயங்கரமாக இருக்குது. டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணலாம். அந்த ஃபிலிம்ஸ்லாம் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இன்டெப்த்தாக பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். படம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் பார்த்தது வருஷங்களுக்கு ஆவேசம் அது சேஷம், வருஷங்களுக்கு சேஷம் 2 படம் ரிலீஸ் ஆகுதுல. ஸோ நல்லா இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட். 2 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. பிரணவ் மோகனால தியானம் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் நிவின் பாலி வராரு. எல்லாம் பிரமாதமாக செஞ்சுருக்காப்புல. ஃப்ரெண்ட்ஷிப் தான், மொத்தமே ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஃப்ரெண்ட்ஷிப்பு கரெக்ட் டைமில் என்ன கரெக்டாக நடக்கும் எல்லாம் லைஃப் மொத்தம் ஃபீல் குட் மூவி இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் காமெடி இருக்குது. ஃபீல் குட் மூவி எல்லாமே நல்லா இருக்கும். வருஷங்களுக்கு சேஷம் சூப்பர் ப்ரோ. ஸ்டோரி ஃபீல் குட் ஸ்டோரி தான். வினீத் ஸ்ரீனிவாசனோட எல்லா படமும் எப்படி அதே மாதிரி தான் இருக்குது. ஃபீல் குட் மூவி, நல்ல படம், சூப்பர். பிரணவ் மோகன்லால் தான் சூப்பராக நடிச்சிருக்குது. சூப்பர் படம் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஷிப்போட படம் தான் இது. சூப்பர் ப்ரோ, சூப்பர். காமெடி பேஸ் தான் படம், நல்லாயிருக்கும். மலையாளத்தில் வர நல்ல படம் வந்துட்டுருக்கு. படம் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்காக தான் வெயிட் பண்ண ரொம்ப நாள், இந்த படத்துக்காக. நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி வந்து சினிமா போனால் எவ்வளோ கஷ்டம், அந்த டைம் பீரியடில் கோடம்பாக்கம்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்றது, சினிமா எவ்வளோ எவால்வ் ஆகிருக்கு அப்படின்றத காட்டுறாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு எமோஷனலாக நல்லா கனெக்ட் ஆச்சு. காமெடிலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தார். எனக்கு அவர் ஹிருதயம் படம் தான் அவர் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஸோ அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே டீம் இப்போ ரீஜாயின் ஆகுதுன்றது ரொம்ப சந்தோஷமாக நல்லா, அதனால தான் வந்தேன். அதான் ஃப்ரெண்ட்ஷிப் தான் மொத்த கதையை. கிளைமேக்ஸ் ஷாட்டில் கூட இவங்க 2 பேர் வச்சு தான் முடிப்பாங்க. ஸோ அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. கேமியோ நிவின் பாலி கேமியோவில் எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி ஒரு ஆக்டராக வருவார். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா ஃபன்னியாகவும் இருந்துச்சு, கரெக்டாகவும் இருந்துச்சு. Super படம் bro, super. Yeah bro, super. It was really good. Lot to laugh, lot to. Every person had their own role to. Oh bro, summer பண்ணிட்டு. Super பண்ணிட்டு bro. Story எல்லாம் bro, Pranav Mohanlal அடிபொலி, Dhyan Srinivasan அடிபொலி. Everybody in the cast was really good. Pranav Mohanlal and 5 minutes when Nivin Pauly came for 5 minutes we couldn't stop laughing. It was really good. And some scenes really good movie. Brought back Mohanlal and Srinivasan. First half full emotional போயிடுச்சு. Second half full comedy. Nivin Pauly தான் மாஸ் காமிச்சார் படம் ஃபுல்லா.
ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். ஃபுல் படமும் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்க்கறதுக்கு தரமான படம். ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட்? ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பாருங்கள் ஃபுல்லாக வந்திருக்கோம் பாருங்கள். காலையில் 6 மணிக்கு கிளம்பி பிவிஆரில் ஓடலை, அங்கே காட்டாங்குளத்தை தாண்டி அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம் எஸ்ஆர்எம்மில். வந்ததுக்கான சரியான ஒர்க் ப்ரோ படம். கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. எல்லாரும் காமெடியில் அப்படி நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஃபுல் காமெடி, ஃபுல்லாக எல்லோரும் சிரித்தோம். யாருக்கும் மலையாளம் தெரியாது, நிறைய பேர் ஃபுல்லாக தமிழ் உட்காந்து எல்லோரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. நல்லா மஞ்சுமால வந்துச்சு, அதை கம்பேர் பண்ணும்போது மஞ்சுமல் பாய்ஸ் அது வேறு கேட்டகரி ப்ரோ. ஆனால் அந்த இப்போ இருக்கிற சினிமா ஃபுல்லாக நல்லா இருக்குது. தேங்க்யூ.